சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க. வணக்கத்திற்குரிய ஆசான் அருத்தந்தை அவர்களே, இனிய நண்பர் டாக்டர் அனந்த நாராயணன் அவர்களே, அன்பு சகோதரி மாரியம்மாள் அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நேற்றைய தினம் மதங்களில் ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற சாரத்தை எடுத்து அதை ஒட்டுமொத்தமாக அனைத்து மதங்களின் சாரங்களின் ஒட்டுமொத்தமாக மகரிஷி அவர்கள் உலக பொது அருள்நெறி சமயம் எப்படி வகுத்தார் என்பதை, அதன் தன்மை என்ன, அதன் சிறப்பு என்ன என்பதை நாம் பார்த்தோம். அந்த உலக பொது அருள்நெறி சமயம் என்பது ஒத்தவிது உலகெங்கும் வாழ் மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்தவெளி உயர் அருட்பேராற்று. நாம் தெய்வமாக காண்பது சுத்தவெளி. இந்த ஆதி மூலமாகிய சுத்தவெளியைத்தான் பல மதங்கள் பல பெயர்களால் அழைக்கின்றன. இப்பிரபஞ்சத்தின் ஆதி மூலமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி அதை வழி நடத்துகிற அந்த சுத்த வெளியை பிரம்மன் என்றும் அல்லாஹ் என்றும் சர்வ வல்லமை பொருந்திய தந்தை என்றும் நாம் கூறுகிறோம். அந்த ஆதி சுத்த வெளியை மகரிஷி அவர்கள் இரண்டே வரிகளில் சொல்வார்கள். சுத்தவெளியின் தன்மைகளை பற்றி நாம் பார்த்தோம். அது இன்ஃபனைட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அளவிட முடியாதது சுத்தவெளி. பேராற்றல் உடையது சுத்தவெளி, பேரறிவு உடையது சுத்தவெளி என்பதை மூன்றுமாக உள்ளடக்கி இன்ஃபனைட், அளவிட முடியாது என்பதற்கு மகரிஷி அவர்கள் வற்றா இருப்பு என்ற ஒரு தமிழ் வார்த்தையை அங்கு போடுகிறார்கள். வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்றும் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வமா. ஆக எது தெய்வம் என்ற ஆண்டாண்டு காலமாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த கேள்விக்கு விஞ்ஞான பூர்வமாக விடை வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்றும் ஒன்று இணைந்த பெருவெளியே தெய்வமா. ஆக இந்த பிரபஞ்சத்தின் ஆதி நிலையாக நாம் பார்ப்பது சுத்தவெளி. அது அணுக்களாக மாறி அணுக்கள் கூடி பொருள்களாக வந்திருக்கின்றன. ஒரு அணுக்களின் கூட்டம்தான் நான் என்று பார்க்கும்போது, இந்த அணுக்கள் சுத்த வெளியிலிருந்து வந்ததால் என்னிலும் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது. என்னில் மட்டுமல்ல, ஒரு பறவையிலும் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது, ஒரு மரத்திலும் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது. ஆக எதை பார்த்தாலும் அதில் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது. ஒரு அறிவு இருக்கிறது, ஒரு ஆற்றல் இருக்கிறது. இத்தனை பொருள்களும் எதில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன? சுத்தவெளியில் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக அத்தனை பொருள்களும் நகர்வதும் இந்த சுத்தவெளியில் தான். ஒவ்வொரு பொருளிலும் இருப்பதும் சுத்தவெளியின் அம்சம்தான். ஆக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனையுமே சுத்தவெளியில் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது. யாரொருவர் எல்லாவற்றையும் என்னிலும் என்னை எல்லாவற்றிலும் காண்கிறார்களோ அவர்கள் உண்மைக்கு பக்கத்தில் வந்துவிட்டார்கள். பகவத்கீதை யோ மாம் பஷ்யதி சர்வத்ர
யோ மாம் பஷ்யதி சர்வத்திர, எல்லாவற்றிலும் என்னை பார்க்கிறார்களோ, சர்வச்சே மயி பஷ்யதி, என்னில் எல்லாவற்றையும் பார்க்கிறார்களோ, பஷ்ய அகம் நா பிரணக்ஷ்யாமி, அவனை விட்டு நான் விலகுவதில்லை. பகவத்கீதை. ஆக எல்லாவற்றையும் என்னிலும், என்னை எல்லாவற்றிலும், சுத்த வெளியில் அத்தனையும் இருக்கின்றன, அத்தனையிலும் சுத்த வெளியின் அம்சம் இருக்கிறது என்று பார்க்கும்போது அந்த பகவத்கீதையின் அந்த ஸ்லோகத்திற்கு சுத்தவெளி தத்துவம் எவ்வளவு எளிதாக அதை புரிந்து கொள்ள உதவுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த பிரபஞ்சத்தை நாம் பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளிலும் சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது. அது பறவையாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, மரமாக இருந்தாலும் சரி, சுத்தவெளியின் அம்சம் இருக்கிறது என்று பார்க்கும்போது பிரபஞ்சத்தில் அந்த சுத்தவெளி எதுவாக எப்படி இருக்கிறது என்ற தத்துவத்திற்கு வரும்போது நாம் காந்த தத்துவத்திற்கு வருகிறோம். எப்படி அந்த சுத்தவெளி இந்த பிரபஞ்சத்தின் ஊடாக, ஒவ்வொரு பொருளின் ஊடாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு அதை பார்க்கும்போது நாம் காந்த தத்துவம் என்ற ஒரு உயர்ந்த தத்துவத்திற்கு வருகிறோம். இந்த காந்த தத்துவம் தான் இந்த சுத்தவெளி என்கிற இந்த தத்துவத்தின் ஒரு உயிர் மூச்சாக இருக்கிறது. சுத்த சன்மார்க்க நெறி ஒத்து உதவி வாழும் தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். ஆக இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை பொருள்கள் ஊடும் எப்படி அந்த இறைவெளி காந்தமாக அமைந்திருக்கிறது என்ற ஒரு தத்துவத்தை நாம் ஆராயவிருக்கிறோம். ஆக முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, புரிந்து கொள்ள வேண்டியது, காந்தம் என்றால் என்ன, எதை நாம் காந்தம் என்று சொல்லுகிறோம் என்பதிலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கிறது. ஆக நாம் பரிணாமத்தின் ஆரம்பத்திற்கு போகிறோம். சுத்தவெளி பரிணாமத்தை ஆரம்பிக்கும் போது சுத்த வெளி அங்கு சிவமாக இருக்கிறது. அந்த சிவமாக இருந்த சுத்த வெளி தனது பரிணாமத்தினால் முதலில் அங்கே சுழற்சி அடைகிற வேதானாக பரம அணுவாக மாறுகிறது. ஆக சுத்த வெளி சிவமாக இருந்ததிலிருந்து அதிலிருந்து இப்பொழுது பரிணாமம் ஆரம்பித்து முதலில் தோன்றுவது சுழற்சி அடைந்த வேதான், பரமாணு சுழற்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஒரு பரமாணு சுழற்சி அடைகிறது, அங்கு ஒரு பரமாணு தோன்றுகிறது, சுழற்சி அடைகிறது. ஆக இப்பொழுது நாம் விஞ்ஞான கண்ணோட்டத்தோடு இந்த தத்துவத்திற்கு வருகிறோம். ஏகமாக இருப்பது சுத்தவெளி. அதில் இங்கு ஒரு பரமாணு தோன்றி சுழன்று கொண்டு இருக்கிறது. அதை போலவே அங்கு ஒரு பரமாணு தோன்றி சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆக நாம் இப்பொழுது இரண்டு வேதாங்களை எடுத்துக் கொள்கிறோம். இந்த இரண்டு வேதாங்கள் இதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறது, இதுவும் சுழன்று கொண்டு இருக்கிறது. இந்த இரு வேதாங்களுக்கு அப்பால் இருப்பது சுத்தவெளி. சுத்தவெளிக்கு என்று தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இருக்கிறது. தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிற ஆற்றல் இருப்பதால் இந்த சுத்தவெளியின் தன் இறுக்கத்தால் இந்த வேதானையும் இன்னொரு வேதானையும் அந்த சுத்தவெளி தள்ளிக்கொண்டே வருகிறது. பக்கத்தில் பக்கத்தில் இறுக்கத்தினால் தள்ளிக்கொண்டே வருகிறது. அப்படி தள்ளிக்கொண்டே வரும்போது இந்த ஒரு வேதான் இன்னொரு வேதானை வந்து ஒட்டி கொள்ளவும் முடியாது. அப்படி ஒட்டிக்கொள்ள முடியாதவாறு அதை தள்ளி நிறுத்துவது எது என்ற கேள்விக்கு வருகிறது. ஏனென்றால் சுத்தவெளியின் தன்மையை இறுக்கிக் கொண்டே வருவதுதான். அப்படி ஒரு வேதான் இங்கு இருக்கிறது, இன்னொரு வேதான் இங்கு இருக்கிறது. இந்த வேதானை தள்ளிக்கொண்டே வருகிறது, சுத்தவெளி நெருக்கிக் கொண்டே வருகிறது. இப்பொழுது இன்னொரு தத்துவத்தை மகரிஷிகள் தனது அகக்காட்சியாக பார்த்து சொல்லுகிறார். சுத்தவெளியில் இந்த வேதான் சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆக ஏகமாக சுத்தவெளி, அதில் இந்த வேதான் சுழன்று கொண்டு இருக்கிறது. இதனுடைய சுழற்சியினால் சுத்தவெளியில்
இந்த வேதான் சுழல்வதனால் அங்கு ஒரு அலை உருவாகிறது. ஒரு நீர் மட்டத்தை எடுத்துக்கொள்வோம். சலனமற்று இருக்கிற ஒரு நீர் மட்டம். அந்த நீர் மட்டத்தில் ஓரிடத்தில் நாம் சுழற்சியை உருவாக்கினால் அதை தொடர்ந்து அலைகள் உருவாகின்றன. அதை போலவே இங்கு சுற்றவெளி சுழற்சி அடைவதால், இந்த சுற்றவெளி என்ற இந்த நுண்ணிய பகுதி வேதான் சுழற்சி அடைவதால், இந்த சுழற்சியினால் அங்கே சுற்றவெளியில் ஒரு அலை உருவாகிறது. அதுபோல அந்த அலை என்பது என்ன? சிவமாக இருந்தது. இந்த சக்தி என்ற இந்த சக்தியினால், வேதானின் சுழற்சியினால் அங்கு அந்த அலை உருவாகிறது. ஆக அந்த அலை உருவாவதற்கு காரணம் இரண்டை நாம் பார்க்கிறோம். இந்த சக்தி என்று சொல்லுகிற இந்த வேதான் சுழற்சியின் காரணம், அதனால் எங்கு அலை உருவாகிறது? சிவமாக இருந்த இடத்தில் இப்பொழுது அலை உருவாகிறது. ஆக ஏற்கனவே சிவமாக இருந்ததும் இந்த சுழற்சியின் காரணமும் சேர்ந்து அங்க சிவத்தில் அந்த அலை உருவாகிறது. அந்த அலைதான் காந்த அலை. இந்த அலையை நாம் காந்த அலை என்று சொல்லும் போது நாம் பக்தி இலக்கியத்திற்கு வருவோமானால், பக்தி இலக்கியத்தில் சிவன் இங்கு சுழற்சி அடைந்து கொண்டிருப்பது சக்தி. ஆக சிவனுக்கும் சக்திக்கும் சேர்ந்து பிறந்ததுதான் பக்தி இலக்கியத்தில் காந்தம், கந்தன் என்று வந்தது. ஆக சிவமும் இந்த சக்தியும் சேர்ந்து பிறந்ததுதான் காந்த அலை, காந்தன். அதுவே பிற்காலத்தில் கந்தனாக மாறுகிறது. ஆக கந்தன் என்பது என்ன? இந்த சுழன்று கொண்டிருக்கிறதே இந்த சக்தி, இந்த சக்திக்கும் சிவமாக இருந்ததே சிவம், இது இரண்டுக்கும் இடையே வருகிற அலை. இந்த அலைதான் காந்த அலை, காந்த புலம் என்கிறார் மகரிஷி அவர். ஆக இதில் ஏற்படுகிற இந்த காந்த அலை, இந்த அலை இன்னொரு வேதானில் போய் மோத அதை சற்று தள்ளி நிறுத்துகிறது. ஆக ஒரு வேதானில் இருந்து வருகிற அந்த காந்த அலை இன்னொரு வேதானில் மோதும் போது அதை சற்று தள்ளி நிறுத்துகிறது. இப்பொழுது அங்கே இருக்கிற சுத்தவெளி அதை நெருக்குகிறது. இந்த அலை, இந்த வேதானிலிருந்து வருகிற அலை அதை தள்ளி நிறுத்துகிறது. ஆக இப்பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால், இந்த வேதானிலிருந்து அந்த வேதான் அதிக தூரம் ஓட முடியாது. ஏனென்றால் அந்த சுத்தவெளி நெருக்குகிறது. வந்து ஒட்டிக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் இந்த காந்த அலை அதை தள்ளுகிறது. ஆகவே ஒரு வேதானை சுற்றி இன்னொரு வேதான் வர ஆரம்பித்தது. ஒரு வேதான் மையத்தில் இருக்கிற இன்னொரு வேதான் அதை சுற்றி வர ஆரம்பித்து விடுகிறது. இதில் மேல் வந்து விழவும் முடியாது. ஏனென்றால் இதை தள்ளுகிறது. விலகி போகவும் முடியாது. ஏனென்றால் சுத்தவெளி நெருக்குகிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு வேதானை சுற்றி இன்னொரு வேதான் வந்துவிடும். ஆக இரண்டு வேதான்கள் கொண்ட ஒரு அமைப்பு அங்கே உருவாகிறது. இந்த அமைப்பு தான் நாம் ஹைட்ரஜன் அணு என்று சொல்லுகிறோம், ரசாயன அணு என்று சொல்லுகிறோம். ஆக இப்பொழுது தனித்தனியாக இருந்த வேதான்களில் இருந்து கூட்டாக சேர்ந்து இன்னொரு அமைப்பு உருவாகிவிட்டது. அப்படி ஏற்படுகிற அமைப்பை தான் நாம் ரசாயன அணு என்கிறோம். ஆக இரண்டு வேதான்கள் சேர்ந்து ஏற்பட்ட அமைப்பை நாம் ஹைட்ரஜன் அணு என்கிறோம். இதே போலவே மூன்று வேதான்கள் ஒன்று சேர்ந்து ஏற்படுகிற தனிமம் இன்னொரு பெயர். இதே போலவே நான்கு வேதான்கள் ஒன்று சேர்ந்து ஏற்படுகிற தனிமம் இன்னொரு பெயர். ஆக இப்படி கூட்டாக சேர்ந்து இப்பொழுது 100 தனிமங்கள் வரை, 92 தனிமங்கள் வரை இப்பொழுது உருவாகிவிட்டன. ஆக எந்த ஒரு ரசாயனத்தை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு ரசாயன அணுவை எடுத்துக்கொண்டாலும் அதில் நாம் என்ன பார்க்கிறோம்? வேதான்களின் கூட்டுதான். 3 அல்லது 4 வேதான்களின் கூட்டுத்தான் அந்த அணுவாக உருவாகிறது. ஆக ஒரு அணுவை எடுத்துக்கொள்வோம், அதில் 4 வேதான்கள் இருக்கிறது என்றால் அது ஒரு தனிப்பட்ட தனிமம். அந்த அணுவில் 4 வேதான்கள் இருக்கின்றன. ஒரு வேதானுக்கும் இன்னொரு வேதானுக்கும் இடையில் என்ன இருக்கிறது? ஒரு வேதானுக்கும் இன்னொரு வேதானுக்கும் இடையில் இருப்பதுதான் சுத்த வெளி.
இந்த வேதான் சுழற்சி அடைவதால் அங்கு என்ன வந்து விடுகிறது? அலை வந்து விடுகிறது. ஆக ஒரு வேதானுக்கும் இன்னொரு வேதானுக்கும் இடையிலே அந்த காந்த அலை இருக்கிறது. அந்த இடைவெளியில் இருப்பதுதான் காந்த அலை. ஆக எந்த அணு கூட்டங்களை எடுத்து பார்த்தாலும் வேதான்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு இடையே இருப்பது காந்த அலை. ஆக அந்த காந்த அலை என்பது என்ன? காந்த அலை என்பது சிவமும் இந்த சக்தியும் சேர்ந்து உருவான ஒரு அமைப்பு காந்த அலை. அதுவும் இறைத்தன்மை உடையது. ஆக எந்த அணுவை எடுத்து பார்த்தாலும் அந்த அணுவிற்குள்ளாக என்ன இருக்கிறது? வேதான்களின் கூட்டம். 4, 5, 6 என்ற வேதான்களின் கூட்டம். அந்த வேதான்களுக்கு இடையில் உள்ள அந்த இடைவெளியில் காந்த அலை. ஆக காந்த அலையும் வேதான்களும் சேர்ந்ததுதான் ஒரு பொருளின் அமைப்பு. ஆக இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, ரசாயன முறைப்படி பார்க்க வேண்டியது, எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், ஒரு பேனாவை எடுத்துக்கொண்டாலும் இதில் வேதான்களின் கூட்டுதான் இது. இதற்கு இடையே எந்த இரு வேதான்களுக்கு இடையிலும் இங்கு இடைவெளி இருக்கிறது. அது நாம் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. இடைவெளி இருக்கிறது. அந்த இடைவெளியில் இருப்பதுதான் காந்த அலை. ஆக காந்த அலையும் காந்தமும் வேதாங்களும் சேர்ந்ததுதான் இந்த பொருள் என்று பார்க்கும்போது இன்னொரு ரசாயன உண்மையை நாம் பார்க்க வேண்டும். இந்த பொருள் எவ்வளவு நிறையுடையது, இந்த பொருளின் கனம் என்ன, நிறை எவ்வளவு உள்ளது என்பது, இதில் எத்தனை வேதாங்கள் இருக்கின்றன என்பதை பொறுத்து இதனுடைய எடை, இதனுடைய நிறை வருகிறது. இந்த பொருளின் குணம் என்ன, இந்த பொருளின் தன்மை என்ன என்பது, இந்த பொருளின் குணம் எதில் இருக்கிறது என்றால், இதில் இருக்கிறது, இடைவெளியில் இருக்கிறது காந்த சக்தி, காந்த புலம். அந்த காந்த அலையின் செறிவை பொறுத்துதான் இதனுடைய குணம் அமைகிறது. இன்னும் விஞ்ஞான பேராசிரியரிடம் கேட்டால், ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக குணம் வருகிறதே, காரணம் என்ன என்று கேட்டால் அவர்கள் காரணம் தெரியாது, ஆனால் தனித்தனி குணம் இருக்கிறது என்பார். என்ன காரணம்? ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக குணம் இருப்பதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு பொருளிலும் இருக்கிற காந்த புலத்தின் செறிவு வித்தியாசமானது. அந்த காந்த புலத்தின் செறிவை பொறுத்து, காந்த அலையின் அந்த செறிவை பொறுத்துதான் அதன் குணம் அமைகிறது என்று பார்க்கும்போது, எந்த ரசாயன அணுவாக இருந்தாலும் சரி, அதை நாம் இரண்டை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, அது வேதான்களின் கூட்டு. 2, அந்த இடைவெளியில் இருப்பது காந்த அலை. அந்த காந்த அலையின் செறிவுதான் அந்த பொருளின் தன்மையாக குணமாக வருகிறது என்று பார்க்கும்போது, இப்பொழுது நாம் காற்று மண்டலத்தை பார்க்கிறோம். காற்று மண்டலத்தில் காற்று அணுக்கள் இருக்கின்றன. ஹைட்ரஜன் அணு என்றும் கார்பன் அணு, எத்தனை விதமான அணுக்கள் நிறைந்ததுதான இந்த காற்று மண்டலம். ஒவ்வொரு அணுவிலும் என்ன இருக்கிறது? வேதான்கள் இருக்கின்றன. அந்த இடைவெளியில் காந்த புலம் இருக்கிறது. ஆக இங்கு எங்கு பார்த்தாலும் இங்கு காந்த சக்தி இருக்கிறது. ஆக காந்த சக்தி இல்லாத இடமே கிடையாது. ஏன்னா அணு இல்லாத இடமே இல்லை. அணு எங்கெங்கே இருக்கிறதோ அதற்குள்ளாக காந்த சக்தியும் இருக்கிறது. ஆக காந்த சக்தி, காந்த புலம் என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதுமாகவே நிறைந்து இருக்கிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமாகவே நிறைந்து இருக்கிற இந்த காந்தத்தை மகரிஷி அவர்கள் வான்காந்தம், வான் முழுவதுமாக நிறைந்திருக்கிறதை வான்காந்தம் என்கிறார்கள். ஒன்றை மட்டும் மறுபடியும் நாம் உணர்த்த வேண்டும். வான்காந்தம் என்பது என்ன? வான்காந்தம் என்பது அங்கே அந்த இடைவெளியாகிய சிவமும், இடைவெளி இருக்கிறது, அந்த சிவமும் சுற்றி கொண்டிருக்கிற சக்தியாகிய அந்த வேதானும், இதற்கு இரண்டுக்கும் சேர்ந்து பிறந்ததுதான் அந்த காந்த அலை. ஆக காந்தமும் தெய்வீக தன்மையுடையது. காந்த அலை என்பது தெய்வீக தன்மையுடையது. ஏனென்றால் அதனுடைய மூல காரணமாக இருப்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தது அந்த காந்த அலை, தெய்வீக தன்மையுடையது. ஆக நாம் எங்கு பார்த்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தெய்வீக தன்மையான காந்த அலை எங்கும் பரப்பப்பட்டிருக்கிறது. அந்த
அணுக்களின் ஒரு கூட்டமாகத்தான் நானும் வருகிறேன். இந்த உடம்பை பார்த்தாலும் அணுக்களின் கூட்டுதானே இந்த உடம்பு. இந்த உடம்பு அணுக்களின் கூட்டு என்று சொல்லும் போது இந்த அணுக்களிலும் அந்த காந்த சக்தி இருக்கிறதே. நம்ம உடம்பை எடுத்து பார்த்தால் அணுக்களின் கூட்டு என்று சொல்லும் போது இதில் எத்தனை விதமான எவ்வளவு இடைவெளி இருக்கிறது. இதனுடைய இடைவெளியில் இருப்பது என்ன? காந்த அலை. ஆக நமது உடம்பிலும் வேதாந்தங்களின் கூட்டுதான் நமது உடம்பு. அவைகளுக்கு உள்ள இடையிலே இருப்பதுதான் அந்த காந்தம். நமது ஜீவனில் அந்த காந்தம் இருக்கும்போது இதை நாம் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். ஆக அந்த ஜீவகாந்தத்தின் தன்மையை பொறுத்துதான் எனது குணம் அமைகிறது. எனது எடை எவ்வளவு என்றால் என்னில் எவ்வளவு வேதாந்தங்கள் இருக்கின்றனவோ அதை பொறுத்து என்னுடைய எடை, என்னுடைய நிறை வருகிறது. என்னுடைய குணம் எதை பொறுத்து அமைகிறது? அந்த காந்த செறிவு என்னில் இருக்கிற ஜீவகாந்தத்தின் தன்மையை பொறுத்துதான் எனது குணம் அமைகிறது. ஆக ஒவ்வொரு பொருளிலும் காந்தம் இருக்கிறது. அந்த பொருளில் உள்ள அந்த காந்தம்தான் அதனுடைய குணத்தை தீர்மானிக்கிறது. உப்பு என்று எடுத்துக்கொள்ளலாம். உப்பு என்று சாதாரண உப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதற்கென்று ஒரு குணம் எப்பொழுதுமே இருக்கிறது. எப்படி அந்த உப்புக்கு அந்த குணம் வருகிறது? அந்த உப்பில் உள்ள வேதாந்தங்களுக்கு இடையே உள்ள அந்த காந்த புலம்தான் அந்த உப்பினுடைய சுவையாக வருகிறது. ஆக இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரபஞ்சத்தில் எந்த பொருளை எடுத்தாலும் அந்த பொருள் என்பது வேதாந்தங்களின் கூட்டு. பின்பு அந்த வேதாந்தங்களுக்கு இடையில் உள்ள காந்த புலம், காந்த அலைகள், இவைகள் நிறைந்ததுதான் நமது பிரபஞ்சமே. ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதுமாகவே நான் இரண்டே வார்த்தைகளில் சொல்லிவிடலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே என்ன? வேதாந்தங்களின் கூட்டு. அந்த வேதாந்தங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியில் இருக்கிற காந்த அலை, இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் இப்பிரபஞ்சம். ஆக ஆதியாக இருந்த அந்த சுத்த வெளி இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் எதுவாக ஊடுருவி நிற்கிறது? காந்த புலமாக ஊடுருவி எங்குமே நிற்கிறது. அந்த காந்த புலம்தான் அதனுடைய தன்மையாக அந்த பொருளின் குணமாக மலர்கிறது. இதை சாதாரண வழக்கில் பார்ப்போமானால் இந்த பிரபஞ்சம் என்பது வேதாந்தங்களின் கூட்டு, அவைகளுக்கிடையே உள்ள காந்த புலம் என்று பார்க்கும்போது, நமது வீட்டில் நாம் தினந்தோறும் கோலம் இடுகிறோம் அல்லவா? அதுவே ஒரு பிரபஞ்ச ரகசியம்தான். மகரிஷியின் பிரம்மஞானத்தோடு அந்த கோலத்தை பார்க்கும்போது அதில் ஒரு பிரபஞ்சமே அடங்கியிருப்பதை நாம் பார்க்கலாம். கோலத்தை இடும்போது முதலில் நாம் என்ன வைக்கிறோம்? எதை வைக்கிறோம்? முதலில் புள்ளிகளை வைக்கிறோம். அந்த கோலம் என்பது புள்ளிகளால் மட்டுமே கோலம் ஆய்வதாகு. அந்த புள்ளிகளுக்கு இடையே நாம் என்ன போடுகிறோம்? அலைகள், கோடுகள், காந்த அலைகள். அந்த கோடுகளும் புள்ளிகளும் சேர்ந்ததுதான் கோலம். அதை போலவேதான் அந்த காந்தமும் காந்த அலைகளும் வேதாந்தங்கள் என்ற புள்ளிகளும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சமாகிய கோலம். இந்த பிரபஞ்சத்தை ஒரு பெரிய கோலம் என்று பாரதியார் சொல்லுவார். பாரதியார் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும்போது அதிசயப்பட்டு பார்ப்பார் பாரதியார். எவ்வளவு பெரிய அண்டங்கள், அவைகளுக்கிடையே எத்தனை பெரிய இடைவெளிகள், அவைகளுக்கிடையே எத்தனை பெரிய வேகங்கள் என்று அந்த பாரதியாரை பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை பற்றி பாரதியார் பாடுவார். விரியும் வான் வெளியென நின்றனை. இந்த பிரபஞ்சத்தை பார்க்கிறார் பாரதியார். விரியும் வான் வெளியென நின்றனை, அண்ட கோடிகள் ஆயிரம் அமைத்தனை. எத்தனை ஆயிரம் அண்ட கோடிகள்! அண்ட கோடிகள் ஆயிரம் அமைத்தனை, அவற்றிடை எண்ணற்ற வேகம் சமைத்தனை. அத்தனையும் உருள்கிறதே, உலகங்கள் அத்தனையும் உருள்கிறது என்று மகரிஷி சொல்வார்கள். அத்தனையும் அவற்றிடை எண்ணற்ற வேகம் சமைத்தனை. இது எத்தனை பெரியது என்று பாரதியார் தனக்குள்ளாக கேட்டுக் கொள்ளுகிறார். இந்த பிரபஞ்சம் என்பது எத்தனை பெரியது!
என்று தனக்குள்ளாக கேட்டுக்கொண்டு அதை அளவிட முடியாததால் பாரதி சொல்லுவார், இந்த பெரிய மண்டலத்தை அணு அணுவாக வெட்டினால் எத்தனை அணுக்கள் வரும், அத்தனை மைல்கள் இருக்கின்றன. பெரிய மண்டலத்தை அணு அணுவாக சிதைத்தால் எத்தனை அணுக்கள் வரும், அத்தனை அணுக்களுடைய மைல்கள் இருக்கின்றன என்று சொல்லுவார். மண்டலத்தை அணு அணுவாக்கினால் வருவது எத்தனை, அத்தனை யோசனை கொண்ட தூரம் அவற்றிடை வைத்தனை. கோலமே இனை காளி என்று ஏற்றுவனே. எங்கும் நிறைந்திருப்பது என்ன? கோலமே, இதில் எதை நிறைந்திருக்கிறது? உன்னை காளி என்று ஏற்றுவனே. மகா சக்தியாக நான் பார்க்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த காந்த சக்தியை பாரதியார் அவர்கள் சக்தி என்று கூப்பிடுகிறார்கள். அவர்களுடைய பாணியில் அதை காளியே நினை போற்றுவேனே என்று அதை போற்றுகிறார்கள். எங்கும் நிறைந்திருக்கிற இந்த வான் காந்த சக்தியை தான், அலைகளாக எங்கும் இருக்கிற இந்த வான் காந்த சக்தியை ஒரு புலவர் பாடினார், எங்கெங்கு காணினும் சக்தியடா, எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று அதை பாரதிதாசன் சற்று உருவப்படுத்தி பாடினார். ஆக எங்கும் நிறைந்திருக்கிற அந்த வான் காந்த மண்டலத்தில் அதில் ஒரு ஜீவனாகிய நானும் அந்த காந்தத்தை உள்ள ஒரு ஜீவன் தான். என்னிடமும் அந்த காந்தத்தும் இருக்கிறது. இதை நாம் ஜீவ காந்தம் என்று சொல்லுகிறோம். ஆக நான் ஒரு ஜீவகாந்த பெட்டகம். I am simply a box of magnetism. இதே போல ஒவ்வொன்றும் ஒரு ஜீவகாந்த பெட்டகம் தான். இப்பொழுது மகரிஷி அவர்கள் அடுத்த கட்டமாக எங்கும் நிறைந்திருப்பது வான் காந்தம், அந்த வான் காந்தத்தில் அங்கங்கே திடல்கள் இருக்கின்றன. இது ஒரு காந்த பெட்டகம், இது ஒரு காந்த பெட்டகம், பறவை ஒரு காந்த பெட்டகம், மரம் ஒரு காந்த பெட்டகம், ஒவ்வொன்றும் திவலைகளாக இருக்கின்றன. அடுத்த கட்டமாக மகரிஷி அவர்கள் வருவது, ஒரு காந்த பெட்டகத்திற்கும் இன்னொரு காந்த பெட்டகத்திற்கும் உள்ள உறவு என்ன என்று பார்க்கும்போது அங்கே ஒரு பானை இருக்கிறது. பானை என்பது என்ன? அணுக்களின் கூட்டம். அந்த அணுக்களின் கூட என்ன இருக்கிறது? வெளி இருக்கிறது, அங்க காந்த அலை இருக்கிறது. ஆக ஒரு பானை என்பது ஒரு வெண்கல பானை எடுத்துக் கொள்ளுங்கள். அணுக்களின் கூட்டம், அதில் இருக்கிற காந்த சக்தி, அந்த இடைவெளியில் இருக்கிற காந்த அலை. இங்கே நான் இருக்கிறேன், இங்கு ஒரு காந்தம் இருக்கிறது, இது நான் ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறேன். இப்பொழுது அந்த மண், அந்த வெண்கல பானையை லேசாக சுண்டி விடுங்கள், என்ன ஏற்படும்? அந்த வெண்கல பானையை லேசாக சுண்டி விட்டால் என்ன ஏற்படுகிறது? அங்கிருந்து என்ன வருகிறது? கணீர் என்ற ஒலி வருகிறது. அந்த ஒலி எதிலிருந்து வருகிறது? அதைத்தான் மகரிஷி அவர்கள் ஆராய்ச்சியின் மூலமாக, தனது 50 ஆண்டு காலமாக அந்த ஆராய்ச்சியின் மூலமாக அந்த ஒலி என்பது எப்படி வருகிறது? பானையில் உள்ள அந்த காந்த சக்தி இருக்கிறதே, காந்தம், அது சற்று மாற்றம் அடைந்து அது அங்கே குறைந்து அது இப்பொழுது ஒலியாக வருகிறது. ஆக ஒலி என்பது என்ன? அதில் உள்ள காந்தத்தின் தன்மாத்திரை, அந்த காந்தமே தான் ஒலியாக இப்பொழுது மாறிய ஒரு அலையாக வருகிறது. அப்படி வருகிற அந்த ஒலி என்னை வந்து அலைகிறது. நானும் ஜீவகாந்த பெட்டகம், இங்கும் காந்தம் தானே இருக்கிறது. அங்கே அந்த பானையில் உள்ள காந்தம் குறைந்து அது ஒலியாக மாறி இங்கு வருகிறது. அந்த ஒலி என்னை அடைந்தவுடன் என்ன ஏற்படுகிறது? இந்த காதுகளின் வழியாக சென்று என்னை அடைந்தவுடன் என்ன ஏற்படுகிறது? அந்த ஒலி தருகிற காந்தத்தினால் என்னுடைய காந்த நிலை உயர்கிறது. என்னுடைய காந்த நிலை உயரும் போது அதை நான் ஒலியாக உணர்கிறேன். ஆக ஒலி என்பது காந்தத்தினுடைய ஒரு தன்மாத்திரை தான், காந்தத்தினுடைய ஒரு மாற்றம் தான் ஒலியாக வருகிறது. ஆக இப்பொழுது ஒரு நுணுக்கத்தை பார்க்க வேண்டும். சாதாரணமாக அதை ஒலி என்று சொல்லுகிறோம். ஒலி எதிலிருந்து வருகிறது? அந்த பானையில் உள்ள காந்தம் தன்மாத்திரை அடைந்து ஒலியாக மாறுகிறது. அந்த காந்தம் என்பது என்ன? அந்த காந்தம் என்பது சிவனும் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதான் அந்த காந்தம். ஆக ஒலி என்பது, ஒலிக்கு ஆதாரம் காந்தம், காந்தத்திற்கு ஆதாரம்
சிவம் என்று பார்க்கும்போது இந்த ஒளியே சிவன்தானே, இந்த ஒளியே சிவன்தான். இதைத்தான் ஒரு நாயன்மார் பாடினார், ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ எதுவாக இருக்கிறாய்? ஒளியாக இருக்கிறாய், ஓசையாக இருக்கிறாய். ஓசையாக இருப்பதும் நீதான். ஆக ஓசையாக இருப்பது நீதான் என்ற அந்த வார்த்தையை மகரிஷியின் பிரம்மஞானத்தில் எவ்வளவு எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அங்கிருந்து ஓசை வருகிறது. ஓசை எங்கிருந்து வருகிறது? அந்த பானையினுடைய காந்தத்திலிருந்து ஓசை வருகிறது. அந்த காந்தத்தினுடைய மூலம் என்ன? சிவம்தான். ஆக ஒளியின் மூலமே சிவம்தான். ஆக காந்தம் தன்மாத்திரை அடையும் போது ஒளியாக, சவுண்டாக, ஓசையாக தன்மாத்திரை அடைகிறது. அதே காந்தம் இப்பொழுது ஒரு எலக்ட்ரிக் பல்ப் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு எலக்ட்ரிக் பல்பை பார்க்கும்போது அங்கே உள்ளே நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு இலையை பார்க்கிறோம். எலக்ட்ரிக் பல்புக்குள்ளாக ஒரு சிறு இலையை பார்க்கிறோம். ஒரு அணுக்களின் கூட்டம் தானே இது. ஆக அங்கேயும் அணுக்கள் இருக்கிறது. அந்த அணுக்களுக்கு இடைவெளியில் என்ன இருக்கிறது? அந்த இலையில் காந்த சக்தி இருக்கிறது. அந்த காந்த சக்தி தான் இப்பொழுது லைட்டாக, ஒளியாக மாறி நமக்கு வருகிறது. கரண்டை போட்டவுடன் அந்த கரண்ட் அங்க செல்ல அங்கிருக்கிற காந்தம் அது ஒளியாக மாறி நமக்கு வந்து சேர்கிறது. ஆக ஒளியாக வருவதும் காந்த சக்தி தான் தன்மாத்திரை ஆகிறது. அங்கே ஒரு ரோஜாப்பூ கிடக்கிறது, அங்கு ஒரு ரோசாப்பூ இருக்கிறது, ஒரு செடியில் ரோசாப்பூ இருக்கிறது. ரோசாப்பூ என்பது என்ன? அணுக்களின் கூட்டம் தானே. அணுக்களின் கூட்டம் தான் ஒரு ரோசாப்பூ. அந்த அணுக்களுக்கு இடையில், அந்த இடைவெளியில், அந்த இடைவெளியில் என்ன இருக்கிறது? அங்கேயும் காந்தம் இருக்கிறது. அந்த ரோசா பூவில் உள்ள காந்த செறிவுதான் தன்மாத்திரையாகி எனக்கு அது ஸ்மெல்லாக வருகிறது, அது மனமாக வருகிறது. ஆக ரோசா பூவிலிருந்து மனம் எப்படி வருகிறது? அதனுடைய காந்தம் மனமாக தன்மாத்திரையாக என்னை வந்து அடைகிறது. ஆக எங்கு பார்த்தாலும், எதை பார்த்தாலும், எங்கிருந்தாலும் காந்த அலைகள் என்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு ரோசா பூவிலிருந்து காந்த அலை வந்து கொண்டிருக்கிறது. அந்த பல்பிலிருந்து ஒரு காந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. உங்களிடமிருந்தும் ஒரு காந்த அலை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் அங்கிருந்து காந்த அலை வந்து கொண்டே இருக்கிறது. அந்த காந்த அலையை எனது செவியின் மூலம் நான் உணர்ந்தால் அதை ஓசை என்கிறேன். எனது மூக்கின் மூலமாக அதை உணர்ந்தால் அதை மனம் என்கிறேன். இதை கண்களின் மூலமாக அதை உணர்ந்தால் நான் அதை ஒளி என்கிறேன். அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எல்லாமே காந்த அலைகள் தான். காந்த அலைகளைத்தான் நான் பல பேராக பார்க்கிறேன். சுவையாக பார்க்கிறேன், ஒளியாக பார்க்கிறேன், ஓசையாக பார்க்கிறேன். எல்லாமே காந்த அலைகள் தான். ஆக காந்த அலைதான் சுவையாக எனக்கு வருகிறது. ஒரு பால் என்பது என்ன? அணுக்களின் கூட்டம். அந்த அணுக்களுக்கிடையே காந்த சக்தி. அதை நான் சுவைக்கும் போது அந்த காந்த சக்தி தான் எனக்கு சுவையாக வருகிறது. ஆக சுவையின் மூலம் என்ன? நான் சாப்பிடுகிறேனே சுவை, அதன் மூலம் என்ன? சுவையின் மூலம் இங்கு காந்தம், அந்த காந்தத்தின் மூலம் சிவம். ஆக சுவையும் என்பதும் சிவத்தின் ஒரு வெளிப்பாடே. ஆக இங்கு நான் எதை பார்த்தாலுமே சிவத்தின் வெளிப்பாடுதான் என்ற அந்த உள் உணர்வுக்கு நாம் வருவதற்கு நமக்கு உதவுவது காந்த தத்துவம். ஆக இந்த ஜீவ காந்தம் என்னில் இருக்கிறதே, அந்த 6வது நிலைக்கு நாம் வருகிறோம். காந்தம் என்பது ஓசையாக வரும், சுவையாக வரும், மனமாக வருகிறது. அந்த மனத்தையும் அந்த சுவையையும் அறிவிப்பது எது? என்னில் உள்ள ஜீவகாந்தம். அங்கிருந்து ஓசை வரும்போது அது எனது காதின் வழியாக புகுந்து எனது காந்தத்தை உயர்த்துகிறது. அப்பொழுது நான் அதை ஓசை என்று நான் உணர்கிறேன். ஆக இங்கு உணர்வாக இருப்பது, என்னில் உணர்வாக இருப்பது எது? எனது ஜீவகாந்தம் தான் அத்தனையும் உணர்கிறது. அத்தனையும் உணர்கிற பக்குவம் தான் மை மைண்ட். எனது மனம் என்பது என்ன? அத்தனையும் நான் உணர்கிறேன். ஆக அத்தனையும் நான் எப்படி உணர்கிறேன்? எனது ஜீவகாந்தத்தின் மூலமாக அத்தனையும் உணர்கிறேன். ஆகவேதான் ஜீவன்களில் ஜீவகாந்தம் மனமாக வருகிறது. இட் இஸ் த மைண்ட். ஆக மனம் என்பது என்ன?
மைண்ட் என்பது என்ன? இட் இஸ் a projection of my biomagnetism. என்னில் இருக்கிற ஜீவகாந்தத்தின் வெளிப்பாடுதான் மனமாக இருக்கிறது. ஆக என்னில் ஜீவகாந்தம் அதிகமாக அதிகமாக நான் எல்லாவற்றையும் நன்றாக உணர்கிறேன். ஒரு ரோசாப்பூவை பறித்து ஒரு மேஜையில் போட்டுவிட்டோம். ரோசாப்பூவை பறித்து மேஜையில் போட்டுவிட்டோம். பறிக்கும் போது அதிலிருந்து மனம் வந்து கொண்டே இருக்கிறது. பிறகு நேரம் ஆக ஆக என்ன, ரோசாப்பூ வாடி போய்விடுகிறது. ஏன் வாடி போய்விட்டது? அதில் உள்ள ஜீவகாந்தம் அத்தனையும் வந்துவிட்டது. ஆக அதில் உள்ள காந்தம் அத்தனையும் வெளிப்பாடு ஆகிவிட்டதற்கு பிறகு அது வாடி விடுகிறது. அதே போலவே தான் நானும் ஜீவகாந்தம் என்னில் பெருக்கமாக இருக்கும் வரை நான் வளமாக இருக்கிறேன். என்னில் இருக்கிற ஜீவகாந்தம் குறைந்து கொண்டே போனால் நான் வாடி போய் விடுகிறேன். ஆக எனது வாழ்க்கையின் ஆரோக்கியம் என்பதே எனது ஜீவகாந்தத்தின் பெருக்கத்தை பொறுத்துதான் இருக்கிறது. ஒரு ரோசாப்பூ செடியில் இருக்கும்போது அழகாக இருக்கிறது, மலர்ச்சியாக இருக்கிறது. ஏன்? அதற்கு அந்த காந்தம் குறைவதில்லை. ஆகவே மலர்ச்சியாக இருக்கிறது. ஆக நாம் எப்பொழுதும் மலர்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்மில் இருக்கிற ஜீவகாந்தத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது நாம் மூன்றாவது கட்டத்திற்கு வருகிறோம். ஆக முதல் கட்டமாக நாம் அறிந்தது காந்தம் என்றால் என்ன. அந்த வேதான் என்ற சக்தி சுழல்வதால் சிவநிலையில் ஒன்று சேர்ந்து வருகிற அலைதான் காந்தம். இது எல்லா இடத்திலும் இருப்பதை நாம் அறிந்தோம். காந்தம் என்றால் என்ன என்பதை பார்த்து, ஒவ்வொன்றுமே ஒரு காந்த பெட்டகம் தான். நான் ஒரு காந்த பெட்டகம், ஒரு மண் பானை ஒரு காந்த பெட்டகம், ஒரு பறவை ஒரு காந்த பெட்டகம் என்று பார்க்கும்போது இவைகளுக்கிடையே எப்படி அந்த உறவு நிகழ்கிறது? தன்மாத்திரையினால் தான் உறவு நிகழ்கிறது என்று பார்த்ததற்கு பிறகு இப்பொழுது நாம் ஜீவகாந்தத்திற்கு வருகிறோம். ஜீவகாந்த பெருக்கம் தான் எனது வாழ்க்கை, எனது மன வளம். எனது மனம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஜீவகாந்தம் வளமாக இருக்க வேண்டும். இப்பொழுது கேள்வி, எப்படி இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வது? ஜீவகாந்தத்தை பெருக்க பெருக்க எனது மனம் வளம் அடைகிறது. ஆக இப்பொழுது எப்படி நாம் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வது? ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு வழிதான் தவம். ஆகவேதான் மகரிஷி அவர்கள் இந்த பாடத்திட்டங்களில் நமக்கு ஒரு தவ முறையை வைத்திருக்கிறார். தவம் என்னும் போது அது ஜீவகாந்த பெருக்கமாக வருகிறது. எப்படி? சாதாரண நிலையில் இருக்கும்போது எனது மனம் அதை நினைக்கிறது, இன்னொரு பிரச்சனையை நினைக்கிறது, ஒளியை கேட்கிறது. ஆக இப்படி மனத்தில் இருந்து இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது சாதாரண நிலையில். ஆக இதில் இருக்கிற காந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது சாதாரண நிலையில். அங்கு ஒரு காட்சியை பார்க்கிறேன், இங்கு ஒருவரை பார்க்கிறேன், ஒரு ஓசையை கேட்கிறேன், ஒன்றை சிந்திக்கிறேன். ஆக ஜீவகாந்தம் செலவாகி கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த ஜீவகாந்தத்தை செலவினத்தை குறைப்பது? இதையெல்லாம் கட்டுப்படுத்தி நான் அமைதியாக அமரும் போது இந்த செலவினம் எல்லாம் போய்விடுகிறது. ஒன்று, இந்த செலவினம் குறைந்து விடுகிறது. பிறகு இந்த தவத்தின் மூலமாக மகரிஷி இப்பொழுது நடத்தி காட்டினார்களே துரியாதீதம். ஆக இது தவத்தின் உச்ச கட்டமாக வருகிறது. எப்படி என்றால், இங்கு இருந்த இந்த ஜீவகாந்தத்தை, இந்த மனத்தை நாம் என்ன செய்கிறோம்? நம்மையும் கடந்து, துரியாதீதத்தில் இந்த உடம்பையும் கடந்து, இந்த மனம் என்ற ஜீவகாந்தத்தை பெருக்கி 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 நாம் பிரபஞ்சம் முழுவதையுமே கடந்து அப்பால் இருக்கிற சுத்த வெளியோடு நாம் இதை உறவாடுகிறோம். ஆக இங்கு நான் உடம்பு அளவில் இங்கு நான் உட்கார்ந்திருந்தாலும் இந்த மனது அளவில் இந்த மனதை விரித்து 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 நான் இந்த ஜீவகாந்தம் பெருக்கி பெருக்கி இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நான் போய்கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சம் எங்குமே வான்காந்தம் தானே, பிரபஞ்சம் எங்குமே காந்தம் நிறைந்திருக்கிறதே. ஆக எனது காந்த புலத்தை அந்த வான் காந்தத்தோடு கலந்து கலந்து பிறகு நான் மறுபடியும் இங்கு வரும்போது அதிலுள்ள அத்தனை காந்தங்களையும் நான் வாங்கி வந்து விடுகிறேன்.
ஆக எனது செறிவு குறைந்திருந்தாலும் கூட எனது தவத்தின் மூலமாக எனது இந்த காந்தத்தை, இந்த ஜீவகாந்தத்தை பெருக்கி நான் வான்காந்தத்தோடு உறையும் போது அன்றையிலிருந்த சக்தியையும் நான் மறுபடியும் வாங்கி வருகிறேன். ஆக தவத்தில் நாம் ஜீவகாந்தத்தை அடைகிறோம், ஒன்று நாம் செலவினத்தை குறைக்கிறோம், மற்றொன்று ஆகவே நாம் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளுகிறோம். ஆக நாம் பார்க்க வேண்டியது நமது வாழ்க்கையின் ஆரோக்கியம் என்பது நமது ஜீவகாந்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு பெருக்குகிறோமோ அதுதான் நமது வாழ்க்கையின் ஆரோக்கியம். நாம் ஜீவகாந்தத்தை முதலாக எங்கு பெற்றோம்? ஒரு செல்லாக நான் உருவாக்குகிறேன். ஒரு செல்லாக உருவாகும் போது அங்கு ஜீவகாந்தம் ஒரு மிகவும் குறைந்த நிலையில் ஒரு துளி ஜீவகாந்தத்தோடு அந்த செல் ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு செல் தந்தையிடமிருந்து பகுதி, தாயிடமிருந்து பகுதி என்ற ஒரு செல்லாக நான் உருவான போது அந்த ஒரு செல்லில் ஒரு ஜீவகாந்த துளி வருகிறது. அங்கு ஒரு நெருப்பு வந்துவிட்டது. பிறகு அந்த ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படுகிறது. ஜீவகாந்தம் பெருக்கம் ஏற்பட எனது உடம்பில் பலவிதமான மாற்றங்கள் நடைபெறுகின்றன. இப்பொழுது அந்த ஒரு செல்லுக்காக ஜீவகாந்தத்தை முதலாக கொடுத்தது யார்? யார் அதை பெருக்குகிறார்கள்? தாயின் ஜீவகாந்தம் தான் எனது ஜீவகாந்தமாக மாறுகிறது. தாயின் ஜீவகாந்தத்தின் மூலமாக நான் எனது ஜீவகாந்தத்தை அடைய அந்த ஜீவகாந்தத்தான் எனது உடலாக பெருக்குகிறது. ஆக எனது உடல் என்பது எனது தாயினுடைய ஜீவகாந்தத்தின் ஒரு வெளிப்பாடுதான். ஆகவேதான் தாய் என்பவள் நமது வாழ்க்கையில் முக்கியமான நபராக வருவதற்கு காரணம், நான் இன்று வைத்திருக்கிற இந்த காந்தத்தின் மூலாதாரமாக எனது முதலாக இந்த ஜீவகாந்தத்தை பெற்றது நான் என்னுடைய தாயிடமிருந்து. ஆக அப்படி பெற்ற அந்த ஜீவகாந்த பெருக்கத்தோடு தான் நான் வருகிறேன். ஆக 10 மாதங்களாக எனக்கு ஜீவகாந்தத்தை கொடுத்தவள் தாய். அந்த ஜீவகாந்தத்தை பெற்றுக்கொண்டு நான் வெளியில் வந்தவுடன், தரையில் விழுந்தவுடன் அலறுகிறேன், கத்துகிறேன், ஒலியாக மாறுகிறது. எது அங்கே அந்த ஒலியாக மாறுகிறது? என்னில் இருக்கிற அந்த காந்தம் தான் தன்மாத்திரை அடைந்து அந்த ஒலியாக அங்கு எனது சப்தமாக வருகிறது. ஆக இப்பொழுது என்னில் ஓடிக்கொண்டிருக்கிறதே இந்த ஜீவகாந்தம். இந்த ஜீவகாந்தத்தின் மூலமாக இருப்பது எனது தாயின் ஜீவகாந்தம். ஆகவேதான் நமது இதிகாசத்தில் தாய்க்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்றால் தாயினுடைய ஜீவகாந்தத்தின் ஒரு துளிதான் என்னுடைய ஜீவகாந்தம். ஆகவேதான் தாய்க்கு ஒரு படி மேலாக ஒரு சிறப்பாக நமது இந்து மதம், எந்த மதமாக இருந்தாலும் சரி, தாயின் சிறப்பு அங்கே வருகிறது. இப்பொழுது அங்கே இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஜீவகாந்தத்தை நான் இப்பொழுது வளர்த்து கொள்கிறேனா இல்லையா என்பதை பொறுத்துதான் எனது மன வளம் அமைகிறது. ஆக எனது மனம் வளமாக இருக்க வேண்டும் என்றால், அத்தனை பொருளையும் நான் ஊடுருவி பார்க்க வேண்டும் என்றால் எனது ஜீவகாந்தம் வளமாக இருக்க வேண்டும். அப்படி ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான முறைதான் இந்த தவ வலிமை. நாம் பொதுவாக நமது வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையை பார்க்கும்போது, நடைமுறை வாழ்க்கையில் நமது ஜீவகாந்தத்தை செலவழிப்பதற்காகத்தான் பலவிதமான அமைப்புகள் இருக்கின்றன. நாம் ஒருவர் மீது சினம் கொள்ளுகிறோம். நாம் ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அங்கே நாம் சக்தியை இழந்து விடுகிறோம், ஜீவகாந்தத்தை இழந்து விடுகிறோம். ஆகவேதான் சினம் கொள்ளும் போது பார்த்தால் அவர்களுக்கு ஒரு நடுக்கம் கூட வரும். ஏனென்றால் உடனே எனது காந்தம் வெளியாகிவிட்டது. ஆக சினம் கொள்ளும் போது அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, நமக்குத்தான் முதலில் நஷ்டம் ஏற்படுகிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் நாம் சினம் கொள்ளுகிறோமோ நம்மை நாமே நஷ்டத்துக்கு உட்படுத்திக் கொள்ளுகிறோம். நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் அவரை திட்டுகிறோம் என்று. நாம் முதலில் திட்டுவது நம்மைத்தான் திட்டுகிறோம். ஆக சினத்தை தவிர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஜீவகாந்தம் பெருகும். பேராசையை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் பேராசை என்பது நாம் அடையக்கூடாததை நாம் ஆக வைப்பதுதான் பேராசை.
அப்படி அடையக்கூடாததை ஆசை வைக்கும் போது அடைய முடியாமல் போகும்போது வருகிறது சினம். ஆகவே பேராசையை தவிர்க்க வேண்டும். ஆக இந்த 6 விதமான பேராசை, சினம், பற்று. ஏன் பற்று என்றால் பற்றை தவிர்த்தால்தான் நமக்கு பலவிதமான அன்பு நெறி வந்து சேரும். பற்றை தவிர்க்காமல் அன்பு வந்து சேராது. அப்படி பற்றை தவிர்க்காமல் போகும்போது மற்றவர்கள் மேல் நமக்கு சினம்தான் வருகிறது. என் குழந்தையின் மீது நான் அதிக பற்று வைத்து விட்டால் அடுத்த வீட்டு குழந்தை மீது எனக்கு அன்பு வருவதில்லை. அங்கே வேற்றுமை வருகிறது, அங்கே ஒரு காழ்ப்பு உணர்ச்சி வருகிறது. அவர்களை பார்த்தால் எனக்கு சினம்தான் வருகிறது. ஆக பற்றை தவிர்க்க வேண்டும். ஆக மகரிஷியர்கள் ஜீவகாந்தத்தை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது அருகுண சீரமைப்பு. அருகுண சீரமைப்பில் தான் நமது ஆரோக்கியம் இருக்கிறது. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6மே ஏன் நமக்கு ஆகாது என்றால் இந்த 6மே நமக்கு சினத்தை தருவது. உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் ஒருவர் மீது சினம் கொண்டு பேசுகிறோம், வஞ்சத்தினால் சினம் கொள்கிறோம். ஆக நாம் தவிர்க்க வேண்டியது இந்த 6 குணங்களையும். இந்த 6 குணங்களையும் நாம் தவிர்க்காத வரைக்கும் நமக்கு விமோசனம் கிடையாது. ஆக வெறுமனே தவம் செய்வது இதை பெருக்கிக் கொள்வதற்காக, ஆனால் செலவழிக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அனாவசியமாக நாம் செலவழித்து விடக்கூடாது. அதற்கு வேண்டியதுதான் நமக்கு அருகுண சீரமைப்பு. அருகுண சீரமைப்பு வந்துவிட்டால் எனது மனம் ஜீவகாந்தம் பெருகி விடுகிறது, வளமாகி விடுகிறது. அருகுண சீரமைப்பு இல்லை என்றால் மனம் குன்றி விடுகிறது, ஆரோக்கியம் போய்விடுகிறது. இதை நமக்கு காட்டுவதற்காகத்தான் ராமாயணம். அருகுண சீரமைப்பு உடையவன் ராமன், அருகுண சீரமைப்பு இல்லாதவன் ராவணன். எப்படி அருகுண சீரமைப்பு உள்ளவன் கடைசியில் மகிழ்ச்சியோடு திரும்புகிறான், எப்படி அருகுண சீரமைப்பு இல்லாதவன் வீழ்ச்சி அடைகிறான் என்பதுதான் அது சொல்லுகிற நியதி. ராவணனிடம் இல்லாத படைபலமா, அவனுக்கு இல்லாத ராஜ்யமா, அத்தனை கோள்களும் அவனிடமே வந்து சரண் அடைந்தன. 3 கோடி வாழ்நாட்கள் அவன் தவம் செய்து பெற்ற பலம், அத்தனை பலமும் கொண்ட ராவணன் வீழ்ந்தது எங்கே? ஒரே ஒரு குணத்தில் தவறினான், வீழ்ந்தான். முறையற்ற பால் கவர்ச்சி. ஆக அத்தனை வலிமை உடைய அந்த ராவணன் அவன் வீழ்ந்தது ஒரே ஒரு முறையற்ற குணம், அந்த முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சியினால் கடைசியாக முதல்வன் எக்கோடி எவராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும், உன்னை யாரும் வெல்ல முடியாது என்று கொடுத்தானே முதல்வன், அந்த வரம் என்னாயிற்று? எக்கோடி எவராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும் என்று அந்த வரம் என்னாயிற்று என்று கதறிக்கொண்டே வந்தவள் கடைசியாக அந்த ராவணனின் உடம்பை பார்த்து சொல்லுவாள், உன்னை நான் திருப்பால் கடல் என்று நினைத்திருந்தேன், உன்னை நான் திருப்பால் கடல் என்று நினைத்திருந்தேன். அந்த கடலில் சீதை என்னும் ஒரு பிறை விழுந்தது, அத்தனை கடலும் பாழானது. அந்த திருப்பால் கடலில் சீதை என்னும் ஒரு பிறை விழுந்தது, அத்தனை கடலும் பாழானது என்று சொல்லும்போது அந்த முறையற்ற பால் கவர்ச்சி என்ற குணத்தினால் வீழ்கின்ற அந்த உண்மையை பார்க்கிறோம். அத்தனை முக்கோடி வாழ்நாளும் முயன்று அடைந்த தவம் உடைய ராவணனே அதில் வீழ்ந்தான் என்றால் சாதாரண மனிதர்கள் எங்கே? ஆகவேதான் நம்மில் நாம் இப்பொழுது கொள்ள வேண்டியது அருகுண சீரமைப்பு செய்யும் போதுதான் நமது வாழ்க்கையின் ஆரோக்கியம் முறையாக இருக்கும். ஆக இந்த வான்காந்தமும் ஜீவகாந்தமும் என்ற இந்த தலைப்புக்கு நாம் வரும்போது முதலில் நாம் வான்காந்தம், காந்தம் என்றால் என்ன என்பதற்கு வருகிறோம். அந்த வான்காந்தத்தில் நாம் எல்லாரும் ஒரு பெட்டகங்களாக இருக்கிறோம். ஜீவனில் வரும்போது அது ஜீவகாந்தமாக வருகிறது.
இந்த ஜீவகாந்தத்திற்கும் மற்றவைகளுக்குமாக அந்த உறவுதான் தன் மாத்திரைகளாக வருகிறது. நான் இந்த உலகை எப்படி அறிகிறேன்? ஓசையால், ஒலியால் நான் உணர்கிறேன். தன் மாத்திரைகளாக வருவது. எப்படி நமது ஜீவகாந்தம் தான் நமது மனமாக இருப்பதனால், எப்படி நமது மனம் வளமாக இருக்க வேண்டும் என்றால் ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஜீவகாந்தத்தை பெருக்கிக் கொள்ளும் போது நாம் எதையெல்லாம் ஒதுக்க வேண்டும் என்றும் இத்தனை முறைகளையும் மகரிஷியர்கள் நமக்கு ஒரு பாடமாக தந்திருக்கிறார்கள். இந்த பாடம் இதுவரையில் கேள்விப்படாத பாடம். நீங்களும் எத்தனையோ கல்லூரிகளில் படித்திருப்பீர்கள், பள்ளிகளில் படித்திருப்பீர்கள். எந்த பள்ளியிலும் எந்த கல்லூரியிலும் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. உனக்குள்ளாக ஒரு காந்தம் இருக்கிறது, ஜீவ காந்தம் இருக்கிறது, அதுவே இறைத்தன்மை, அந்த காந்தத்தை பெருக்கிக் கொள் என்று எந்த கல்லூரியாவது நமக்கு சொல்லிக் கொடுத்ததா? ஆக முறையான இந்த கல்வியை நமது கல்லூரிகளில் சொல்லிக் கொடுக்காததால் தான் நமது கல்லூரியில் இருந்து வெளிவருகிற இளைஞர்கள் இந்த காந்தம் என்ற அந்த உணர்வு இல்லாததனால்தான் அவர்கள் முழு மனிதர்களாக வருவது இல்லை. கல்லூரியிலிருந்து வெளிவரும்போது அவர்கள் முழு மனிதர்களாக வெளிவருவது இல்லை. அருகுண சீரமைப்பு அவர்களிடையே இல்லை. அப்படி அருகுண சீரமைப்பு அவர்களிடையே இல்லாத போதும், அப்படி இல்லாத நபர்களிடமிருந்துதான் நமது அரசியல்வாதிகளும் வருகிறார்கள். எப்படி அரசியல் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் அரசியல்வாதிகளை போய் நாம் திட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நமது கல்வி முறையை சரியல்ல. எதை இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க இந்த கல்வி தவறிவிட்டது. ஒரு முறை என்னை பார்த்து ஒரு அன்பர் வந்திருந்தார். எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த கல்வி பணியில் இருக்கிறீர்கள் என்று என்னை கேட்டார்கள். எத்தனை ஆண்டு காலமாக, how many years are you in the educational service என்று என்னை கேட்டார்கள். நான் சொன்னேன், I am here in the college for 30 years, but I will tell you one thing. I am here in the college for 30 years in educational disservice. I am not in the educational service. For 30 years I am in the educational disservice. ஏனென்றால் நான் நடத்துவதை போன்ற இந்த கல்லூரிகளில் இருந்து சென்ற நபர்கள் தான் இன்று சரியான அதிகாரிகள் ஆகவில்லை, சரியான அரசியல்வாதிகள் ஆகவில்லை. ஏனென்றால் கல்வி முறையில் தவறு விழுந்துவிட்டது. ஆக எதை இன்று ஒரு பல்கலைக்கழகம் கொடுக்க முடியவில்லையோ, எதை ஒரு கல்லூரி தர முடியவில்லையோ, அந்த ஞான கல்வியை மகரிஷியர்கள் தனியாக நின்று தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்து தனியாக நின்று இன்று இந்த சமுதாயத்திற்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது, இவர்களுடைய அந்த ஞான சர்வீஸ் என்று சொல்ல வேண்டும், ஞான கல்வியை நாம் இன்று அடைவதற்கு நாம் எத்தனை கொடுத்தாலும் இந்த ஞான கல்வியை நாம் அடைய வேண்டும். எப்பொழுது ஒரு தனி மனிதன் இந்த ஞான கல்வியை அடைகிறானோ அன்றுதான் அவன் ஒரு சிறந்த குடிமகனாக, ஆன்மீகவாதியாக ஆக முடியும். அப்படி ஞான கல்வியை அடைவதற்கு பிறகு அடையலாம், அப்புறம் அடையலாம் என்று நாம் தள்ளி போடவும் கூடாது. இதை பட்டினத்தார் சொல்லுவார், ஞான கல்வியை எதற்குள்ளாக அடைந்துவிட வேண்டும் என்று. காலம் வரும் முன்னே, காது பஞ்சு அடையும் முன்னே, ஊரார் அழும் முன்னே, உற்றார் சுடும் முன்னே அந்த ஞான கல்வியை அடைந்துவிட வேண்டும் என்றார். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் உயிர் என்பது என்ன? அந்த காந்த சக்தி தான் நம்மில் உயிராக மனமாக இருக்கிறது என்ற உயிரை அறிவதற்கு முன்பாகவே நாம் உயிரை விட்டு விடுகிறோம். இந்த உயிர் சக்தியை நாம் அறிவதற்கு முன்பாகவே நாம் நம்மை முடித்துக் கொள்கிறோம். ஆக இந்த ஞான கல்வி ஒன்றுதான் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு சிறந்த ஒரு அறிவொளியாக வர முடியும். இனி வருகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் வருகிறது. 20ஆம் நூற்றாண்டு முடிவடைந்து விட்டது. 20ஆம் நூற்றாண்டில் பல தவறுகள் நடந்திருந்தன. 2 உலக போர்களை நிகழ்த்தியது இந்த நூற்றாண்டு தான். ஏனென்றால் அறிவின்மை, அறியாமை. ஆக இந்த அறியாத கல்வியால் இந்த 20ஆம் நூற்றாண்டு இதுவரை நஷ்டப்பட்டது போதும்.
21ஆம் நூற்றாண்டுக்கு போகும்போது ஒரு சிறந்த ஞான கல்வியை நம்முடன் எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த சிறந்த ஞான கல்வியின் ரூபம்தான் மகரிஷி அவர்களின் பிரம்ம ஞானமாக திகழ்கிறது. இது இந்த ஞான பெட்டகத்தை இன்று நாம் அடைந்திருக்கிறோம் என்பது நாம் செய்த பெரும் பாக்கியம். காலம் காலமாக மகான்கள் வருகிறார்கள். இந்த காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டின் மகானாக மகரிஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுவது மகான்கள் வரும்போது சமுதாயம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வது இல்லை. எப்பொழுதெல்லாம் மகான்கள் வருகிறார்களோ அப்பொழுது அந்த சமுதாயம் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. சித்தார்த்தராக அரண்மனையில் சித்தார்த்தராக பிறந்த அந்த அரசர் புத்தர் ஆன போது இந்திய மண் அதை ஏற்கவில்லை. பிறகு காலம் காலமாக இஸ்ரேலிய மலை பிரதேசத்தில் காலம் காலமாக யுகம் யுகமாக யூத இனம் காத்து கிடந்தது. யாருக்காக யுகம் யுகமாக யூத இனம் காத்து கிடந்ததோ அந்த தேவர் இயேசு வந்த போது யூத இனம் அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. சிலுவையில் தான் அறைந்தது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று வாழ்ந்த அராபிய மண்ணில் நபிகள் வந்தபோது அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை அந்த அரேபிய மண். கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் வந்தபோது அவரை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் வள்ளலார் வந்த போதும் அவரை நாம் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனாலும் சமுதாயம் அடையாளம் கண்டு கொள்கிறதோ இல்லையோ அதை பற்றி இறைநிலைக்கு அக்கறையும் கிடையாது. எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் குறைகிறதோ, எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் மிஞ்சுகின்றதோ அப்பொழுதெல்லாம் நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் யுகம் யுகமாக வந்து கொண்டேதான் இருப்பேன் என்று சொன்ன கண்ணனின் வாக்குப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒரு மகா புருஷராக நம்மிடையே வந்திருப்பவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இவர்கள் அடுத்த நூற்றாண்டிலும் நமக்கு வழி நடத்த வேண்டும். இந்த நூற்றாண்டில் மட்டுமல்ல, அடுத்த நூற்றாண்டிலும் மகரிஷி அவர்கள் நமக்கு வழி நடத்த வேண்டும். அன்று அந்த ராமானுஜர் வாழ்ந்தது 2 நூற்றாண்டுகள். விசிஷ்டாத்வையின் தந்த ராமானுஜர் வாழ்ந்தது 2 நூற்றாண்டுகளில். அதை போலவே மகரிஷி அவர்கள் அடுத்த நூற்றாண்டில் வாழ்ந்து இந்த ஞான கல்வியை எல்லோருக்குமாக தர வேண்டும் என்பதே நம்முடைய எல்லோருடைய விருப்பமாகவும் அமைய வேண்டும். உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் மகரிஷி அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்க என்று வாழ்த்தி வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம்.